மன்றத்தின் மதுரை கிளை திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் பிரச்சனை குறித்து ஒரு நல்ல தீர்ப்பு, இறுதியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநில அரசு அதை ஏற்று இப்போது தை மாதத்தில் பூசத்தை ஒட்டி கார்த்திகை வருது, அதிலே இப்போ ஏற்றலாம். இதற்கு ஒரு தீர்வு காணணும். எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மூளை பிறண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமானின் தீபஸ்தம்பத்தை புணம் புதைக்கிற இடம்ங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அடாசிட்டி, அரரோகன்ஸ் சட்ட அமைச்சருடைய பேச்சு. நான் கேட்குறேன், புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும்லாம் அவர் பேசியிருக்காரு. இப்போது இந்துக்கள் என்ன கேட்குறாங்க, திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் காலமானப்போ நீங்கள் கண்ணம்மாப்பேட்டைக்கு போகாமல் கடற்கரைக்கு ஏன் போனீங்க? கொஸ்டின் வருதில்ல. இன்னி வரைக்கும் நான் இந்த கேள்வி கேட்கல. ஆனால் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, புணம் புதைக்கிற இடத்துல புணம் புதைக்கணும்னா நீங்கள் கருணாநிதி அவர்கள் காலமானப்போ கண்ணம்மாப்பேட்டைக்குள்ளே போயிருக்கணும், எதுக்கு கடற்கரை? ஆகவே இந்த நாக்கு தடித்து பேசுவது, ஹிந்து விரோதமாக பேசினா அது தனக்கு பெரிய கிரெடிட்னு ரகுபதி மாதிரியான ஆட்கள் சேகர் பாபு ரேஞ்சுக்கு இறங்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு நீதிபதி அமர்வில் கொடுத்த தீர்ப்பில் மரியாதைக்குரிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கார். இப்போது ஹைகோர்ட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் மூடுறாங்க. எதுக்காக அதை குறிப்பிட்டிருக்காரு. ஹைகோர்ட்டினுடைய உரிமை அந்த கட்டடம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அது மாதிரி அதை குறிப்பிட்டு சொல்கிறார். ஹிந்துக்களுடைய அந்த திருப்பரங்குன்றம் மலையின் உரிமையை இது சொத்து குறித்ததும் கூட, வெறும் தீபம் ஏற்றுறது மட்டும் இல்லை. ஏனென்றால் 25 ஆகஸ்ட் 1923 மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நெல்லித்தோப்பும் தி ஸ்ட்ரக்சர் கிளைம்ட் பை முஹம்மடன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, தர்காவெல்லாம் சொல்லலை. அதுக்கு மொத்தம் இருக்கிற இடம் எவ்வளவு? 33 சென்ட்டு. ஆனால் இப்போ என்ன தகவல் இருக்குன்னு சொன்னால், புதிதாக பிணங்கள் புதைக்கப்பட்டு இருக்கிறது மலை மேலே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அடுத்து ரொம்ப மூட்டும் செயல், அந்த தர்காவோட சந்தனக்கூடுக்கு கொடி ஏற்றுறது எதில் ஏற்றுவீங்க? உங்கள் பில்டிங்குள்ளே ஏற்றிக்கிறதுல இந்துக்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரத்தில் எப்படி ஏற்றினாங்க, அதை எப்படி போலீஸ் அனுமதிச்சது? அதாவது இப்போ என்ன தெரியுது, எக்ஸ்ட்ரா பணம் புதைக்க அனுமதிப்பீங்க, கள்ளத்தி மரத்தில் கோவிலோட ஸ்தல விருட்சத்தில் தர்கா கொடி ஏற்றுறதுக்கு அனுமதிப்பீங்க. இப்போ என்ன சதித்திட்டம் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் நடக்குதுன்னு சொன்னால், முருகன் மலையை திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற அந்த கந்தன் மலையை தர்காவிற்கு ஆக்கிரமிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீய ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு முயற்சி செய்கிறது அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த 33 சென்ட்டுக்கு மேலே எந்த எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டியும் கூடாது, ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன்டு அப்படின்னு 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ரகுபதி போன்ற, சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் அனாவசியமாக இந்துக்களை உணர்வுகளை தூண்ட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ உங்கள் கூட்டணி வலுப்பட்டிருக்கு சார். இப்போ நீங்கள் போய் அமித்ஷா அவர்களை போய் உங்களுடைய அதிமுகவுடைய தலைவர் போய் பார்த்துருக்காங்க, பொதுச் செயலாளர் போய் பார்த்துருக்காங்க.
உங்கள் கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரையும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி அவங்களுடைய மாணிக் தாகூர் அவர்கள் வந்து ஒரு குரலை எழுப்பியிருக்காங்க. அது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அவங்க கூட்டணியில். எப்படி பார்க்குறீங்க சார் அதை? இத்தனை நாளாக இருந்த பாலிட்டிக்ஸ் வேறு மாதிரி. திமுக கூட்டணி இல்லைன்னா அதிமுக கூட்டணி அப்படி தான் இருந்தது. ஆனால் 24 தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாக நின்று 18.6% ஓட்டு வாங்கியிருக்கு. அதிமுகவில் விஜயகாந்த் அவருடைய தேமுதிகவோட கூட்டணி வச்சு அவங்க ஒரு 21% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்தால் 40% ஓட்டு ஆகுது. இப்போது பாமகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர் இதில் சேரலாம் எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் திமுக தரப்பில் விஜயோட என்ட்ரியின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் முதல்ல, அதே மாதிரியாக காங்கிரஸ். இன்றைக்கி காங்கிரஸ் ஏன் நாங்கள் கூட்டணியில் பங்குன்னு கேட்குறாங்க, இல்லைன்னா அவங்க பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெளில போகிறேன்னு விஜய்கிட்ட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இது எல்லாமே எதை நோக்கி செல்லுகிறது என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் 26 ஏற்படும் என்கின்ற திசையை நோக்கி நகர்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சார், ஓபிஎஸ் கூட்டணியில் நிறைய வாய்ப்பு இருக்கா? அது என்ன மாதிரி? உங்களுக்கு தொகுதிகள் வந்து ஒரு 60 தொகுதிகள் வந்து பாஜக தரப்புல இருந்து கேட்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் வந்தபோது சொல்லப்படுது. அதாவது கூட்டணி பற்றி என்றைக்குமே நான் பேசினது இல்லை, இப்போவும் பேச மாட்டேன். இப்போது யார் யாரெல்லாம் சேர்ந்துட்டாங்கங்கிறத பற்றி சொல்லலாம். ஆனால் புதிதாக வர்றவங்க பற்றி மத்திய தலைமை முடிவெடுக்கணும். அவர்கள் அறிவித்த பிறகு உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு விஷயம், கார்த்தி சிதம்பரம் அவர் மட்டும் இல்லை, காங்கிரஸ் நிர்வாகிகள் இன்னமும் அதான் காங்கிரஸ் கட்சியினரே இன்னமும் அவங்க ஆட்சி இருந்தப்போ நடந்த மாதிரியான நினைப்பிலே இருக்காங்க. எல்லா விஷயம் அப்போ சிபிஐக்கு பேரே என்ன பேர்? காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்படித்தான் இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவர்களே இயக்கி கொண்டு. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், திமுக காரங்களுக்கு தெரியணும். திமுகவோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ராஜாவையும் கனிமொழியும் ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா? ராஜாவும் கனிமொழியும் ஜெயிலில் போட்டது பிஜேபி சர்க்காரா? இல்லை, காங்கிரஸ் சர்க்கார். காங்கிரஸ் எப்போவுமே கத்திய முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டே பேரம் பேசக்கூடிய பழக்கம் உண்டு. அதனால் அவங்க இதை பற்றி சொல்கிறாங்க. சென்சார் போர்டு தட் இஸ் ஆல்சோ அன் இண்டிபெண்ட் பாடி. அவங்க மெரிட் ஆஃப் தி இஷ்யூவை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மத்திய அரசுடைய இதில் குற்றச்சாட்டு நீங்கள் அந்த பிஜேபி என்றைக்குமே அதிகாரத்தை அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் கார்த்தி சிதம்பரம் கண்டிக்கணும்னா சரியான ஆளை பார்த்து கண்டிக்கணும். நாங்கள் நெருக்கடி கொடுக்கணுன்னா செப்டம்பர் 27 கொடுத்துருப்போம். மனிதாபிமானத்தோட மத்திய அரசு செயல்பட்டது, பிஜேபி செயல்பட்டது. இல்லைன்னா நாங்கள் செப்டம்பர் 27 பிஜேபி நெருக்கடி கொடுத்துருந்தா இன்றைக்கி அவர் வெளியில் வந்திருக்க முடியாது. அதனால் நாங்கள் எப்போவுமே ஒருத்தரோட பலவீனத்தை கையில் எடுத்து நெருக்கடி கொடுக்கறதில்ல. சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அன்றைக்கி ஸ்பாட்டில் இந்த சம்பவம் நடக்கும்பொழுது இருந்தவர் விஜய். அதனால் அவரை கூப்பிட்ருக்காங்க விசாரிக்கிறாங்க. சார், இது பராசக்தி படமும் பேஸ் பண்ணி வர படம்னு சொல்லப்படுது. அதுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படலை. அதாவது சென்சார் சர்டிஃபிகேட்லாம் விடுங்க, அது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தது. இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கா? அவரோட குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே 40
முக்கியமான திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் பட்டியல் நான் 4 வருஷம் முன்னாடி வெளியிட்டிருக்கேன். பூராமே டிஎம்கே ஆற்காடு வீராசாமி அவர் குடும்பம் நடத்துது, துரைமுருகன் குடும்பம் நடத்துது, டிஆர் பாலு நடத்துகிறாரு. இவங்க எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூல் ஹிந்தி சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. உங்கள் திமுகவிலே எடுபடலையே அது என்ன தமிழ்நாடு மக்கள்கிட்ட எடுபட போகுதா? எடுபடாது.